Hi friends, வரலட்சுமி விரத ஸ்பெஷலா 3 விதமான சுலபமா செய்யக்கூடிய ரெசிபீஸ் தான் எப்படி செய்யறதுன்னு இன்னைக்கு நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன். வெல்கம் டு ரஹானாஸ் கிச்சன். ஃபர்ஸ்ட் ஸ்வீட்ல இருந்து ஆரம்பிக்கலாம். ஃபர்ஸ்ட் ரெசிபியா கோதுமை மாவை வைத்து பருப்பு போலி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபிக்கு ஃபர்ஸ்ட் 2 கப் அளவுக்கு கோதுமை மாவு ஒரு கிண்ணத்துல எடுத்துக்கலாம். கொஞ்சமா உப்பு 2 டேபிள் ஸ்பூன் போல நெய்யை சேர்த்து ஃபர்ஸ்ட் நல்லா கிளறி விட்டுக்கலாம். அடுத்து கலருக்காக 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூளை சேர்த்துக்கலாங்க. மறுபடியும் நல்லா ஒரு தடவை கிளறி விட்டுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமா தண்ணியை சேர்த்து நல்ல ஒரு சாஃப்டான டவ்வை ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். அதாவது சப்பாத்தி மாவு பதத்துல டவ்வை ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். ரெடி பண்ணி எடுத்துக்கிற டவ் காயாம இருக்கிறதுக்கு 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய்யை அது மேல அப்ளை பண்ணி விட்டுக்கலாம். கவர் பண்ணி விட்டுக்கலாம். 1 ஹவர் அது ரெஸ்ட்ல விட்டுக்கலாம். அடுத்து எந்த கப்ல நம்ம மாவு எடுத்தோமோ அதே கப்பால 1 கப் அளவுக்கு கடலைப்பருப்பு ஒரு கிண்ணத்துல எடுத்துக்கலாங்க. நல்லா 2-3 தடவை வாஷ் பண்ணி விட்டுட்டு முழுகிற அளவுக்கு தண்ணியை சேர்த்துக்கலாங்க. கவர் பண்ணி விட்டுக்கலாம். அரை மணி நேரம் நல்லா ஊறினதுக்கு அப்புறம் ஓபன் பண்ணி விட்டுக்கலாம். தண்ணியெல்லாம் நல்லா ஸ்ட்ரெயின் பண்ணி விட்டுட்டு ஒரு குக்கர் பேனுக்கு மாத்தி விட்டுக்கலாம். அது கூட 2 கப் அளவுக்கு தண்ணியை சேர்த்துக்கலாம். கொஞ்சமா மஞ்சத்தூளை சேர்த்து 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை சேர்த்து குக்கர் பேனை மூடி விட்டுக்கலாம். 5 விசில் வர வரைக்கும் குக் பண்ணி விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணி விட்டுக்கலாம். ஸ்டீம் எல்லாம் நல்லா இறங்கினதுக்கு அப்புறம் குக்கர் பேனை ஓபன் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்க பருப்பு நல்லா வெந்துருச்சு. அதை ஸ்ட்ரெயின் பண்ணி மிக்ஸி ஜாருக்கு மாத்தி விட்டுக்கலாம். நல்லா அரைச்சி எடுத்துக்கலாங்க. சப்போஸ் நம்ம அரைக்கும் போது ஸ்டக் ஆச்சுன்னா நம்ம வேக வச்ச பருப்பு தண்ணியை கொஞ்சமா கலந்து விட்டு மறுபடியும் அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா இந்த மாதிரி மைய அரைச்சி எடுத்துக்கலாம். அடுத்து எந்த கப்ல நம்ம மாவு எடுத்தோமோ அதே கப்பால 2 கப் அளவுக்கு துருவிய வெல்லத்தை சேர்த்துக்கலாம். அது கூடவே மைய நல்லா அரைச்சி எடுத்திருக்கிற கடலைப்பருப்பு மாவு 1 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி விட்டுக்கலாங்க. ஃபர்ஸ்ட் சில நொடிகளுக்கு நல்லா ஹை ஃப்ளேம்ல வச்சு குக் பண்ணி விட்டுக்கலாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் நம்ம மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றி விட்டு குக் பண்ணிக்கலாம். தூசி இல்லாத மண்டை வெல்லத்தை துருவி சேர்த்துக்குங்க. அப்போதான் நம்ம வெள்ளை சிறப்பை ரெடி பண்ணணும், அதை ஃபில்டர் பண்ணணுன்ற அவசியம் இல்லாம டைரக்டா அரைச்ச பருப்பு மற்ற பொருள் எல்லாம் ஒன்னா சேர்த்து ஈஸியா பூரணத்தை ரெடி பண்ணி எடுத்துக்கலாங்க. வெல்லம் நல்லா கரைஞ்சி வர நேரத்துல 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய்யை விட்டுக்கலாம். நல்லா கிளறி விட்டுட்டு பூரணம் கொஞ்சம் திக்காகிற வரைக்கும் நல்லா குக் பண்ணி விட்டுக்கலாம். பூரணம் லைட்டா திக்காயிடுச்சிங்க. அதை கரண்டியிலேருந்து நம்ம எடுத்து போடும்போது கரண்டியை விட்டு அழகா ஃப்ளோ ஆகணுங்க. அது கரெக்டான பதம். அடுப்பை ஆஃப் பண்ணி விட்டுக்கலாம். ஒரு கிண்ணத்துக்கு மாற்றி விட்டு நல்லா ஆற விட்டுக்கலாங்க. பூரணம் ஆற ஆற இன்னும் நல்ல ஒரு திக் கன்சிஸ்டன்சிக்கு வந்துருங்க. அடுத்து 1 மணி நேரம் ரெஸ்ட்ல இருந்த மாவை ஓபன் பண்ணி விட்டுக்கலாம். அதிலிருந்து கொஞ்சம் மாவை எடுத்துக்கலாங்க. நல்ல ஒரு பால் ஷேப்புக்கு உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம். அதே மாதிரி பூரணத்தை கொஞ்சமா எடுத்து உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம். டவ் உருண்டையை விட இந்த பூரண உருண்டை ஒரு சுத்து சின்ன உருண்டையா பிடிச்சி எடுத்துக்கலாம். ரெடி பண்ண எல்லா உருண்டைகளையும் பிளேட்டுக்கு மாற்றி விட்டுக்கலாம். அடுத்து சப்பாத்தி கட்டையில கொஞ்சமா கோதுமை மாவை தூவி விட்டு ஒரு உருண்டையை அது மேல வச்சு சின்னதா தேய்ச்சி விட்டுக்கலாம். நடுநடுல வரமாவை சேர்த்து தேய்ச்சி விட்டுக்கலாம். தேய்ச்சி எடுத்ததை இந்த மாதிரி உள்ளங்கையில வச்சு விட்டுக்கலாங்க. அதுக்கும் மேல பூரண உருண்டையை ஒன்று வச்சு விட்டுக்கலாம். கொழுக்கட்டையை கவர் பண்ற மாதிரி சுத்தி இப்படி கவர் பண்ணி விட்டுக்கலாம். கவர் பண்ணதுக்கு அப்புறம் மேல சேர்ந்து இருக்கிற அந்த எட்ஜை மறுபடியும் ஒரு சுத்தி விட்டு நடு பகுதியை இப்படி சீல் பண்ணி விட்டுக்கலாம். 2 சைடும் நல்லா கவர் ஆயிடுச்சு. எல்லாத்தையும் ஒரு பிளேட்டுக்கு மாற்றி விட்டுக்கலாம். அடுத்து மறுபடியும் சப்பாத்தி கட்டையில கொஞ்சம் கோதுமை மாவை தூவி விட்டுக்கலாம். அடுத்து ஒரு உருண்டையை எடுத்து இந்த மாதிரி சீல் பண்ண பகுதியை பாட்டம்ல அதாவது கவுத்து வச்சு மறுபடியும் மேல கொஞ்சம் மாவை தூவி விட்டு நம்ம உருட்டி எடுத்துக்கலாம். எந்த அளவுக்கு மெலிசா உருட்ட முடியுமோ அந்த அளவுக்கு மெலிசா உருட்டி விட்டுக்கலாம். ஆனா எல்லா பக்கமும் ஈவனா உருட்டி விட்டுக்கலாம். எல்லாத்தையும் இந்த மாதிரி உருட்டி விட்டு ஒரு பிளேட்டுக்கு மாற்றி எடுத்துக்கலாம். அடுத்து அடுப்புல தவா வச்சு விட்டுக்கலாங்க. தவா சூடான உடனே கொஞ்சமா எண்ணெயை விட்டு எல்லா பக்கமும் அப்ளை பண்ணி விட்டுக்கலாம். ரெடி பண்ணி எடுத்துருக்கிற லேயரை அதுல சேர்த்து விட்டுக்கலாம். ஃபர்ஸ்ட் சில நொடிகளுக்கு ஹை ஃப்ளேம்ல வச்சு குக் பண்ணி விட்டுக்கலாம். உடனே கரண்டியை விட்டுடாம ஒரு சில நொடிகளுக்கு அப்புறம் இந்த மாதிரி பபுள்ஸ் வரும். அப்போ நம்ம திருப்பி விட்டுக்கலாம். மறுபடியும் சில நொடிகளுக்கு அப்புறம் சுத்தி கொஞ்சம் தேங்காய் எண்ணெயை விட்டுக்கலாம். ஹை ஃப்ளேம் மீடியம் ஃப்ளேம் இப்படி மாத்தி மாத்தி வச்சு குக் பண்ணி விட்டுக்கலாம். பக்கம் நல்லா வெந்ததுக்கு அப்புறம் திருப்பி விட்டுக்கலாம். மறுபக்கமும் நல்லா வெந்ததுக்கு அப்புறம் பிளேட்டுக்கு மாற்றி விட்டுக்கலாம். கோதுமை மாவுல நல்ல சாஃப்டான போலி சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்து சுண்டல் ரெசிபி. இந்த சுண்டல் ரெசிபிக்கு 1 கப் அளவுக்கு கருப்பு கொண்ட கடலையை கிண்ணத்துல எடுத்துக்குங்க. 2-3 தடவை வாஷ் பண்ணி விட்டுட்டு முழுகிற அளவுக்கு தண்ணியை சேர்த்து விட்டுக்குங்க.
கவர் பண்ணி விட்டுட்டு ஓவர் நைட் கொண்டக்கடலையே ஊற விட்டுக்கலாம். அதாவது 8 ஹவர்ஸ் கொண்டக்கடலை நல்லா ஊறி வரட்டும். மறுநாள் ஓவர் நைட் ஊறின கொண்டக்கடலையே நல்லா வடிகட்டி எடுத்து குக்கர் பேனுக்கு மாற்றி விட்டுக்குங்க. முழுகிற அளவுக்கு தண்ணியை சேர்த்து விட்டுக்குங்க. கூடவே தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்து குக்கர் பேனை மூடி விட்டு 3-4 விசில் வர வரைக்கும் குக் பண்ணி விட்டுக்குங்க. ஸ்டீமெல்லாம் நல்லா இறங்கினதுக்கு அப்புறம் குக்கர் பேனை ஓப்பன் பண்ணி விட்டு கொண்டக்கடலையே நல்லா மறுபடியும் வடிகட்டி எடுத்துக்குங்க. அடுத்து பேன்ல 2 டீஸ்பூன் எண்ணெயை விட்டுக்குங்க. எண்ணெய் சூடான உடனே 1 டீஸ்பூன் உளுத்தம் பருப்பை சேர்த்து வறுத்து விட்டுக்குங்க. உளுத்தம் பருப்பு லைட்டா வறுபட ஆரம்பிச்ச உடனே கொஞ்சமா கருவேப்பிலையும் சேர்த்து 2த்தையும் நல்லா வறுத்து விட்டு ஒரு பிளேட்டுக்கு மாற்றி விட்டு எடுத்துக்குங்க. அதே பேன்ல கொஞ்சம் கடுகு உளுத்தம் பருப்பு கூடவே 1 பச்சை மிளகாய் 1 வரமிளகாவை சேர்த்து தாளிச்சு விட்டுக்குங்க. எல்லாம் நல்லா பொரிஞ்ச உடனே கொஞ்சமா பெருங்காயத்தூளை சேர்த்து கூடவே நம்ம வேக வச்சு வடிகட்டி எடுத்திருக்கிற கொண்டக்கடலையும் சேர்த்து விட்டுக்குங்க. நல்லா கிளறி விட்டுக்குங்க. சில நொடிகளுக்கு அப்புறம் அரை மூடி தேங்காய் துருவலை சேர்த்து மறுபடியும் கிளறி விட்டுக்குங்க. சில நொடிகளுக்கு அப்புறம் நம்ம வறுத்து எடுத்திருக்கிற கருவேப்பிலை உளுத்தம் பருப்பை சேர்த்து விட்டு நல்லா ஒரு கிளறி விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணி விட்டுக்குங்க. சுண்டல் சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க. கடைசி ரெசிபியா நல்ல கிரீமியான 1 மணி நேரம் ஆனாலும் புளிப்பு தட்டாத தயிர் சாதம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த தயிர் சாதத்துக்கு நான் 1 படி அளவுக்கு புழுங்கல் அரிசி தாங்க எடுத்திருக்கேன். நார்மலா நம்ம வீட்டில் வடிக்கிற அரிசியை தான் எடுத்திருக்கேன். நீங்க பச்சரிசி எடுக்கிறதா இருந்தாலும் எடுத்துக்கோங்க. நல்லா 2-3 தடவை வாஷ் பண்ணி விட்டுட்டு 3 படி அளவுக்கு தண்ணியை சேர்த்து விட்டுக்குங்க. சாதாரணமா குக்கர்ல ரைஸ் உதிரியா வேகிறதுக்கு 1 படிக்கு 2 படி அளவுக்கு தண்ணியை சேர்ப்புங்க. ஆனா இப்ப தயிர் சாதத்துக்கு நல்லா குழஞ்சி வெந்து வரணும் சாதம். அதனால 1 படிக்கு 3 படி அளவுக்கு தண்ணியை சேர்த்துருக்கு. கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து ஒரு கிளறி விட்டுட்டு குக்கர் பேனை மூடி விட்டு 4-5 விசில் வர வரைக்கும் குக் பண்ணி விட்டுக்குங்க. ஸ்டீம் எல்லாம் நல்லா இறங்கினதுக்கு அப்புறம் குக்கர் பேனை ஓப்பன் பண்ணி விட்டுக்குங்க. சாதம் நல்லா வெந்து வந்துருச்சுங்க. லைட்டா சூடா இருக்கும் போதே நல்லா அதை மறுபடியும் கரண்டியால மேஷ் பண்ணி விட்டுக்குங்க. சாதம் கொஞ்ச நேரம் ஆற விட்டுக்கலாம். அது ஆறி வரத்துக்குள்ள இன்னொரு பக்கம் பேன்ல 2 டீஸ்பூன் எண்ணெயை விட்டுக்குங்க. எண்ணெய் காஞ்ச உடனே 1 டீஸ்பூன் போல கடுகு உளுத்தம் பருப்பு கூடவே 1 வரமிளகாய் 1 பச்சை மிளகாவை கட் பண்ணி சேர்த்து விட்டுக்குங்க. கொஞ்சம் இஞ்சியை நல்லா தட்டி சேர்த்துக்குங்க. கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்து விட்டுக்குங்க. ஒரு கிளறி விட்டுட்டு 20 நம்பர் போல கருப்பு உலர் திராட்சையை சேர்த்து விட்டுக்குங்க. திராட்சை ஆப்ஷனல் தாங்க. வேண்டாம்னு நினைச்சீங்கன்னா இந்த ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ணி விட்டுக்குங்க. எல்லாம் நல்லா வறுபட்டு தாளிச்சு வந்ததுக்கு அப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணி விட்டுக்குங்க. சாதம் கொஞ்சம் நல்லா ஆறி வந்துருச்சுங்க. அது கூட காய்ச்சி ஆற வச்ச பால் 200 ml சேர்த்து விட்டுக்குங்க. நல்லா கலந்து விட்டுட்டு அடுத்து 400 ml இருந்து 1/2 லிட்டர் அளவுக்கு தயிர் நல்லா கெட்டியான கிரீமியான தயிரை சேர்த்து விட்டுக்குங்க. சேர்த்த பால் தயிர் நல்லா ரைஸ் கூட மசிச்சு குழஞ்சி வரணுங்க. நல்லா கலந்து விட்டுக்குங்க. இந்த ஸ்டேஜில் உப்பு ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்ட உப்பு சேர்த்து மறுபடியும் கிளறி விட்டுக்குங்க. அடுத்து தாளிப்பை சேர்த்து விட்டுக்குங்க. கடைசியா ஒரு மாதுளம்பழத்தை உரிச்சு 2 கை நிறைய மாதுளப்பழ முத்துக்களை சேர்த்து விட்டுக்குங்க. நல்லா கலந்து விட்டுக்குங்க. நல்ல டேஸ்டியான கிரீமியான தயிர் சாதம் சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க. மேலும் இது போல பல வீடியோக்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.